Welcome back to the Arslan PDNL. Today we learn about 3rd Standard Social Science, Term 2, Volume 2, Unit 2, Sanctuaries. Sanctuariesனால் சரணாலயங்களை பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் கொஞ்சம் சம் டாபிக்ஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் டாபிக் என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு லாஸ்ட்டு எவாலுவேஷன் போயிடலாம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த லெசன் ஃபுல்லாமே கான்வர்சேஷன் தானே, கிராண்ட் ஃபாதருக்கும் அனுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான். லாஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரிஸ் பற்றி லாஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க கிராண்ட் ஃபாதர். ஷுர், டு ஐ டெல் யூ அபவுட் தி ஒன் ஹார்ன்டு ரினோசிரஸ். ஒன் ஹார்ண்டுனா ஒற்றை கொம்பு, ரினோசிரஸ்னால் காண்டாமிருகம். தாத்தா என்ன சொல்கிறாரு, உனக்கு நான் ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனு, அதர் ஒன் ஹார்ன்டு ரினோசிரஸ், ஒற்றை கொம்பு காண்டாமிருகமா அப்படின்னு என்ன செய்கிறா, அனு ஆச்சரியப்படுறா. காண்டாமிருகம், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், ஒன் ஹார்ன்டு ரினோசிரஸ் இருக்குதோ தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறா. பாருங்கள், ஒன் ஹார்ன் ரினோசிரஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறார், எஸ் அனு, very rare species of rhinoceros are product in காசிரங்கா நேஷ்னல் பார்க். ஆமான்னு, இது எங்கே இருக்குது, இந்த காண்டாமிருகங்கள் ரினோசிரஸ் இனங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க் தேசிய பூங்காவில் இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பாக, ப்ராடக்ட்னா என்னது, பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க தாத்தா விளக்கம் சொல்கிறாங்க. உடனே அனு, வேர் இஸ் இட், அது எங்கே இருக்குது தாத்தா அப்படின்னு கேட்குறான். உடனே கிராண்ட் ஃபாதர், இட் இஸ் இன் அஸ்ஸாம், இது எங்கே இருக்குதுன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் தாத்தா. இது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எங்கே வச்சுருக்காங்க, காசிரங்கா நேஷ்னல் பார்க், காசிரங்கா தேசிய பூங்காவில் தான் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா? இந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசிரங்கா வனவிலங்கு சரணாலயம் வந்து இந்திய சுற்றுலா நேஷ்னல் இது என்னது, இந்திய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். டூரிஸ்ட் பிளேஸ், இந்தியாவுடைய டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. இது உலகிலேயே இந்தியாவின் பெருமைக்குரிய அரிய வகை ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் எங்கே இருக்குதுன்னா காசிரங்கா தேசிய பூங்கா. இது தவிர அங்கே என்னதெல்லாம் இருக்குன்னா எலிஃபண்ட் இருக்குது, டீர் மான் இருக்குது, காட்டெருமைகள், அப்புறம் அரிய வகை பறவை இனங்களும் அங்கே என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம். ஓகேவா? இந்த காசிரங்கா தேசிய பூங்கா காண்டாமிருகங்களை, இந்த ஒற்றை கொம்பு இந்த காண்டாமிருகங்களை ரொம்ப அழகாக பாதுகாக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க தாத்தா அனுக்கு அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், லெட்டஸ் நோன்னு என்ன கொடுத்துருக்காங்க. காசிரங்கா நேஷ்னல் பார்க் இஸ் தி ஹோம் ஆஃப் ஒன் ஹார்ன்டு ரினோசிரஸ். இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் என்னது காசிரங்கா தேசிய பூங்காவில் பாதுகாக்கிறாங்க. It has around 2/3 of all rhinoceros in the world. இது வந்து 2/3 என்னது, 2/3 வந்து காண்டாமிருகங்கள் என்னது உலகத்தில் உள்ளன. Due to the successful conservation efforts, the number of one-horned rhinoceros have been increased. இப்படி இதை பாதுகாக்கிறதுனால தான் இதனுடைய எண்ணிக்கை என்னது இன்க்ரீஸ் ஆகுது, உயர்ந்துள்ளது அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை பற்றி ஒன் ஹார்ன் ரினோசிரஸை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் டிஸ்கஸ் அண்ட் ரைட் நேம் சம் ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தி ஃபாலோயிங் பிளேசஸ். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த லெசனில் 1 by 1 பார்த்துருக்கோம். விராலிமலை சாங்சுரி, விராலிமலை சரணாலயம், அடுத்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நீலகிரி உயிர்கோள காப்பகம், அடுத்து காசிரங்கா நேஷ்னல் பார்க், காசிரங்கா தேசிய பூங்கா, கார்பெட் நேஷ்னல் பார்க், கார்பெட் தேசிய பூங்கா. இது எல்லாமே நம்ம இந்த இதில் 1 by 1 பார்த்தோம்ல. இங்கே பாதுகாக்கக்கூடிய விலங்குகள் பறவைகளை பற்றி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, இந்த டேபிளில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த பாக்ஸில் நீங்கள் அதை எழுதிக்கிடுங்க. அடுத்து பாருங்கள், லெட்டஸ் நோனில் என்ன கொடுத்துருக்காங்க. த 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. அது என்னதுலாம், நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், நீலகிரி உயிர்கோள் காப்பகம். நம்ம இந்த லெசனில் ஏற்கனவே இதை பார்த்து படிச்சிருக்கோம். கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். ஓகேவா? அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ், அகத்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? இந்த இது 3 உயிர்கோள காப்பகங்கள் எங்கே இருக்குது, தமிழகத்தில் இருக்குது. இது நம்மளுக்கு 1 வேர்டில் கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள்,
ஆசியாட்டிக் லயன்ஸ். ஆசியாட்டிக் லயன்ஸ்னால் ஆசிய சிங்கங்கள். லயன்னாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும் சிங்கங்கள். அப்போ அனு என்ன செய்யல, எல்லா அனிமல்ஸை பற்றி சொல்லிட்டீங்க தாத்தா, லயனை பற்றி இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு கேட்குறா. உடனே அனு என்ன சொல்கிறா, கிராண்ட்பா யூ டிட் நாட் டெல் மீ அபவுட் லயன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் சிங்கத்தை பற்றி, லயன் என்ன சிங்கம் தானே, சிங்கத்தை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. உடனே கிராண்ட்ஃபாதர், ஓ எஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். கிர் நேஷ்னல் பார்க் இன் குஜராத் ஹேஸ் ஆசியாட்டிக் லயன்ஸ். அந்த கிர் நேஷ்னல் பார்க், கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அங்கே இந்த ஆசிய சிங்கங்கள் என்னது ரொம்ப அதிகமாக இருக்குது, இது அங்கே பாதுகாக்கிறாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. உடனே வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறா. உடனே அதுக்கு கிராண்ட்ஃபாதர் நினச்சோம், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட். என்னது அனிமல்ஸ்னு என்னது, விலங்குகள், பறவைகள் மற்றும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட், பல்வேறு வகையான தாவரங்கள் என்னது நம்ம சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் நம்ம இதை என்ன செய்யணும், எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நானும் உடனே என்ன சொல்கிறேன், எஸ் கிராண்ட்பா, ஆமாம் தாத்தா, உண்மையாக தான் சொல்கிறீங்க. வி மஸ்ட் நெவர் ஹார்ம் தெம். நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஹார்ம்னா துன்புறுத்தக்கூடாது. இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ராடக்ட் தெம். நம்மளுடைய வேலை என்னது, அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையாகும் அப்படின்னு என்ன செய்கிறா, அழகாக சொல்லியிருக்காங்க. சரணாலயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இது அனிமல்ஸு, பறவைகள், தாவரங்கள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த இடத்துல அதை பாதுகாக்கிறாங்க, எந்தெந்த அதனுடைய நேஷ்னல் அது மாதிரி அந்த பூங்கா என்னென்ன பூங்கா, என்ன உயிர்கோள் காப்பகம், பயோஸ்பியர், அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக படித்தோம்ல. அதே மாதிரி இது லாஸ்ட்டாக ஆசிய சிங்கங்கள், ஆசியாட்டிக் லயன்ஸ், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிர் நேஷ்னல் பார்க். அது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோசரி என்ன கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்ட்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுற்றுச்சூழல். தி நேச்சுரல் பிளேஸ் வேர் தி பிளான்ட் ஆர் அனிமல் லிவ். என்னது நேச்சுரல் பிளேஸ்னால் என்னது, சுற்றுச்சூழல். அந்த இடத்துல நம்மளுடைய அனிமல், தாவரங்கள் எல்லாமே பாதுகாக்கக்கூடிய இடத்தது நம்ம என்விரான்மெண்ட் சொல்லணும். சாங்சுரினா சரணாலயம். எ பிளேஸ் வேர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட். அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் பாதுகாக்கக்கூடிய இடங்கள் தான் என்ன சாங்சுரி, சரணாலயம். ஸ்பீசிஸ்னால் எ பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் அனிமல். இனம், அது என்ன இனமோ அதை மட்டும் நம்ம சொல்லுவோம்ல. ஸ்பீசியஸ்னால் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட், ஏதாவது ஒரு இதை மட்டும் பர்டிகுலராக சொல்கிறது. அனிமல்ஸாக இருக்கட்டும், அது பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அது என்ன இனங்கிறது சொல்லுவோம்ல. அதை ரீகேப்புங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஒரு ரீகேப் பண்ண சொல்லியிருக்காங்க. சாங்சுரிஸ் ஆர் நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் அதர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். என்னது சாங்சுரிஸ்னால் சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் என்னது இருக்கும், விலங்குகள், பறவைகளும் ஹண்டிங் என்னது வேட்டையாடுறதுலேருந்து பாதுகாக்கிறது தான் சரணாலயம். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் தி பிளேசஸ் வேர் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட். பயோஸ்பியர்னா உயிர்கோள் காப்பகங்களில் தாவரங்கள், பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், பறவைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ராயல் பெங்கால் டைகர்ஸ் கேன் பி seen in Corpet National Park, Uttarakhand and Sundarbans National Parks, West Bengal. அப்போ என்னது வங்காள புலிகள், ராயல் பெங்கால் டைகர்ஸ்னு அந்த வங்காள புலிகள் எங்கே இருக்குது, உத்தரகாண்டில் உள்ள கார்பட் தேசிய பூங்கா, அதே மாதிரி சுந்தரவன தேசிய பூங்காவில் என்னது இந்த வங்காள புலிகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு இன்க்ளூட் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை உயிர்கோள் காப்பகங்கள் இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து 3 இருக்குது. அது என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. காசிரங்கா நேஷ்னல் பார்க் இன் அஸ்ஸாம் இஸ் தி ஹோம் ஆஃப் ஒன் ஹார்ன்ட் ரினோசரஸ். காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது, அஸ்ஸாம் மாநிலத்தில் தானே இருக்குது. அங்கே ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த லெசன் என்ன செஞ்சுருக்காங்க, அழகாக முடிச்சிருக்காங்க. இந்த லெசனில் நம்ம என்னென்ன அனிமல்ஸ் எங்கெங்கே பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யக்கூடாது, எந்த அனிமல்ஸும் என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமையாகும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த லெசன் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே வச்சுல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய எவாலுவேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த லெசனை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.